குணநிதி நடிக்கக்கூடிய அலங்கு திரைப்படம் குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு நடிகர் குணநிதி அவர்களை மிகவும் பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். அலங்கு என்ற திரைப்படத்தில் குணநிதி அவர்கள் நடிக்கின்றார். இந்த திரைப்படம் முழுக்க ஒரு நாயை சுற்றியே கதை இருக்கும் அளவிற்கு இந்த கதையின் ட்ரெய்லர் அமைந்திருக்கின்றது. மேலும் இந்த கதையில் பழங்குடிகளை பற்றி பேசியிருக்கின்றார்கள். இந்த கதை முழுக்க காடு சார்ந்த இடமும் அதன் அருகாமையில் இருக்கக்கூடிய வீடுகளிலும் இந்த திரைப்படம் முழுக்க காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. சிறந்த கதை கொண்ட திரைப்படமாக இது தெரிகின்றது. ஒட்டுமொத்தத்தில் மக்கள் நம்பி இந்த திரைப்படத்திற்கு செல்லலாம். புதிய கருத்துக்களையும் புதிய கதை களத்தையும் கொண்ட ஒரு திரைப்படமாக இது அமையப்பட்டிருக்கின்றது. நல்ல ஒரு சீனரியாக ஸ்க்ரீன் பிளேயாக இந்த திரைப்படம் இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்த திரைப்படத்தில் குணநிதி அவர்களுடன் இணைந்து சேம்பன் வினோத், காளி வெங்கட், சரத், அப்பானி, ஸ்ரீரேகா, ரீஜன் ரோஸ், சண்முகம், முத்துச்சாமி, மாஸ்டர் அஜய், இதயகுமார் போன்றவர்கள் இணைந்து இந்த திரைப்படத்தில் நடித்து இந்த திரைப்படத்தை இன்னமும் அதிக அளவிற்கு சிறப்பாக்கி வைத்திருக்கின்றார்கள் என்றே கூறலாம். இந்த திரைப்படத்தை எழுதி இயக்குவது டைரக்டர் சக்திவேல் அவர்கள்தான். ப்ரொடியூஸ் பை சபரீஸ், சங்கமித்ரா சௌமியா, பேனர் டிஜே ஃபிலிம் கம்பெனி, மேக்னாஸ் புரொடக்ஷன், டிஓபி எஸ் பாண்டிகுமார், மியூசிக் அஜீஸ், ஆர்ட் PA ஆனந்த், எடிட்டர் சன் லோகேஷ், ஸ்டண்ட் தினேஷ் காசி, சவுண்ட் டிசைன் எஸ் அழகிய கூத்தன், சவுண்ட் மிக்ஸ் அண்ட் ஆட்டோம்ஸ் மிக்ஸ் ஹரிஸ், ஜியோகிராஃபி அசார் தஸ்தா, மேக்கப் ஷேக் பாசா, அனிமல் ட்ரைனர் சேந்தன் மோகன், காஸ்டியூமர் டி பாண்டியன், காஸ்டியூம் டிசைனர் ஜோசு மக்ஸ்வெல், லிரிக்ஸ் மோகன்ராஜ், கவின், விஷ்ணு, எட்வன், விஜோ, VFX பிக்சல் லைட் ஸ்டுடியோ, டினோட், கலரிஸ்ட் ரங்கா, DI பிக்சல் லைட் ஸ்டுடியோ, கிரியேட்டிவ் ப்ரமோஷன் சவுத் ஸ்டுடியோஸ், ஜகார்தா என்டர்பிரைஸ், த டீம் தேர்ட் ஐ மீடியா, ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் எஸ் முருகன், ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் அருண் விச்சு, ப்ரொடக்ஷன் மேனேஜர் RK சேது, அசிஸ்டன்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர் சேது போல்ட், PRO R குமரேசன், பப்ளிசிட்டி டிசைனர் தண்டோரா தினேஷ் அசோக், பப்ளிசிட்டி ஸ்டில்ஸ் ஆர் மனோ, கமலே சத்யன், டைரக்டர் டீம் வீர விஜயரங்கம், அருண் சிவசுப்பிரமணியம், விஜய் ஸ்ரீனிவாசன், அபிலேஷ் செல்வமணி, லியோ லோகன், சபின் எஸ், தேவதாஸ் ஜானகிராமன், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் டி சங்கர் பாலாஜி, டிஸ்ட்ரிபியூஷன் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி போன்றவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த திரைப்படத்திற்கு முழுமையாகவும் தங்களுடைய அர்ப்பணிப்போடும் உழைத்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு புதிய டெக்னாலஜிகள் வளர்ந்த இந்த காலத்தில் ஒரு காடு சார்ந்த இடமும் அதில் இருக்க மக்களுடைய வாழ்க்கையும் குறித்தான இந்த திரைப்படத்திற்கு எந்த அளவிற்கு மக்களிடத்தில் வரவேற்பு கிடைக்கப் போகின்றது என்பது நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் நிச்சயமாக மக்களிடத்தில் இயற்கை சார்ந்த எல்லா விடயங்களுக்கும் திரைப்படங்களுக்கும் நிச்சயமாக எப்பொழுதுமே வரவேற்பு இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவிற்கு தமிழ்நாட்டு மக்களிடையே ஹிட்டாகும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. பார்க்கலாம் திரைக்கு இந்த திரைப்படம் வந்த பிறகு எந்த அளவிற்கு இந்த திரைப்படத்தில் நடித்தவர்களுக்கு இன்னும் அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கின்றது. மேலும் இந்த திரைப்படம் எந்த அளவிற்கு லாபம் ஈட்டி தருகின்றது என்பது குறித்தான அனைத்து செய்திகளும் இந்த திரைப்படம் வந்த பிறகுதான் நாம் பார்க்க முடியும். இதுபோன்ற காணொளிகளை டீகோட் செய்து உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கும் தமிழா செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். மறக்க வேண்டாம். மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.